திருச்சிற்றம்பலம். அருள்மிகு உக்தவேதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சொன்னவாறு அறிவார் திருவடிகள் போற்றி போற்றி. திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வரலாற்று முறையிலே 172வது திருப்பதிகம் திருத்துருத்தி. திருமுறை 298வது திருப்பதிகம். திருத்துருத்திங்கிற பாடல் பெற்ற திருத்தலம் மூவர் பாடல் பெற்றது. தற்போது குத்தாலம் என்று அழைக்கப்படுகிறது. அது என்ன, சுவாமி கைலாயத்திலிருந்து மண்ணுக்கு வரும்போது அதற்கு குடையாக வந்த மரம் தான் இந்த உத்தால மரம் என்று சொல்லக்கூடிய மரம். அந்த உத்தால மரம் தான் இங்கு தலவிருட்சம். இந்த உத்தால மரம் இருப்பதனாலே அது குத்தாலமாக மருவியது. இந்த உத்தாலம்ன்ற பேர் நீங்கி குத்தாலம் அப்படிங்கிற பேர் மருவி விட்டது. ரொம்ப அற்புதமான பதியம். பெரிய சிவலிங்க திருமேனி, ரொம்ப அருமையாக பிரம்மாண்டமாக இருப்பார் சுவாமி. சுந்தர தீர்த்தம் ரொம்ப சிறப்பு. ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அடுநோய், அந்த தோல் நோய் வந்ததுனால இங்கே சுவாமிகிட்ட வழிபட்டவுடனே நீ அந்த குளத்தில் குளிச்சுன்னா அந்த உடலுடைய தோல் வியாதி நீங்கணுன்னே சுவாமி அதை குளித்தார். சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அந்த தோல் நோயெல்லாம் நீக்கிட்டார் சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலம். இருபுறமும் அந்த காவிரி ஓட அந்த நிலப்பகுதி துருத்திக்கிட்டு கொண்டு இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய நிலத்திலே இருக்கக்கூடிய சிவாலயம். அதனால துருத்தி என்று பெயர் வந்தது. ஆனால் இந்நாளிலே ஒரு கரை மட்டும்தான், அதாவது வடபால் தான் காவிரி ஓடுகிறது, இருபாலும் ஓடவில்லை. இந்த துருத்திங்கிறதற்கான காரணம் தான். நம்முடைய ஐயடிகள் காடவருக்குன்னு ரொம்ப சிறப்பாக இந்த துருத்திக்கு சீக்கிரமாக போய் கும்பிட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மெல்லிடையாளுடைய விருப்பத்தில் ரொம்ப ஆனந்தமாக வாழலான்னு. ஆனால் கடைசியில் அவருடைய மடியிலே தலை வைத்து கஞ்சி கொண்டு வாங்கப்பா, ஒருத்தர் இறங்கலையா, போச்சு, அதோட அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு முன்னால் அது மாதிரி நிலை வர்றதுக்கு முந்தைய நீ துருத்தியான் கடல் சேர்ப்பா அப்படின்னு ஐயடில் கடவுள் ரொம்ப அருமையான பாட்டு. அது மாதிரி இந்த பதியமும் ரொம்ப அருமையான பதியம். சுவாமியுடைய பெருமையை சம்பந்த பெருமான் பிரமாண்டமாக பேசியிருக்கார். வரைதலை பசும்பொனோடு அருங்கலன்கள் உந்தி வந்து இறைத்து அலை சுமந்து கொண்டு எரிந்திலங்கு காவிரி. இப்படிப்பட்ட காவிரி அப்படின்னு சொன்னால் நல்லா பசும் பொண்ணு, மலையிலிருந்து வரைனா மலை, அந்த பொண்ணெல்லாம் எடுத்துட்டு அணிகலங்கள் எல்லாம் நல்ல ரத்தனம் வைடூரியம் அதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே அலை அடித்து சுமந்துட்டு எரிந்து கரையில் சேர்க்கக்கூடிய காவிரி. கரைதலை துருத்தி, அந்த கரையில் இருக்கக்கூடிய துருத்திங்கிற சிவாலயம். புக்கு இருப்பதே கருத்தினாய். புக்குனா நுழைதல். இறைவன் அங்கே விரும்பி அங்கே இருப்பதையே ரொம்ப விரும்புகிறாராம். உரைதலை பொலி உனக்கு உணர்த்துமாறு வல்லோமே. இப்ப சொல்றத முன்னமே அறியக்கூடிய உனக்கு நான் என்ன உணர்த்துறது? நீ முக்காலம் உணர்ந்தவன், உனக்கு எல்லாமே தெரியும், நான் என்ன சொல்ல போறேங்கிறதையும் தெரியும் உனக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பெருமானாக உனக்கு நான் சொல்லிதான் தெரியணும்னு என்ன இருக்கு அப்படின்னு சொல்றார். அதான் சொல்றார். உரைதலை பொழிந்த உனக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு தெரிஞ்ச உனக்கு நான் உணர்த்தணுமா சுவாமி? அது ஒரு பெரிய தேவையில்லாத ஒரு வேலையில நான் செய்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றார். அது பெருமானுடைய பெருமையை குறிக்கிறது. அடுத்தடுத்து அகத்தியோடு வன்னி கொன்றை கூவிளம் தொடுத்துவுடன். பாருங்க எப்படி மாலை தொடுக்கணும்னு ஞானசம்பந்தர் சொல்றாரு. அந்த அகத்தி பூவும் வன்னி இலைகளையும் கொன்றையும் கூவிளம்னா வில்வம் இப்படி மாறி மாறி தொடுக்கணுமா. அப்படிப்பட்ட தொடுத்த மாலை உடன் சடை பெய்தாய். திருச்சடையில வைத்து துருத்தியாய், துருத்தியில் இருக்கக்கூடிய பெருமானை ஓர் காலனை கடுத்து அடிபுறத்தினால் நிறத்து உதைத்த காரணம். நீ யமனை காலால் காய்ந்திய இல்லையாவா, அந்த காலனை உதைத்த காரணம் எடுத்து எடுத்து உரைக்குமாறு வல்லம். இப்படிப்பட்ட பெருமான் மார்க்கண்டேயன் பக்தனுக்காக இப்படி செய்தாரே என்ற ஒரு அற்புதத்தை சொல்ல சொல்ல ஆகில் நல்லமே. இவ்வாறு பெருமானுடைய பெருமையை யார் பேசுறாங்களோ அதெல்லாம் நன்று ஆகும், நன்றாக இருப்பார்கள், நன்மை கூடும். கங்குல் கொண்ட திங்களோடு நல்ல இருளே இருக்கக்கூடிய ஒளிமிக்க அந்த திங்களையும், கங்கை தங்கு செஞ்சடை சங்கிலங்கு வெண்குடை, நல்ல சங்கில செய்த காதிலே போட்டக்கூடிய வெண்குடை, வெள்ளவெளேன்னு இருக்கக்கூடிய காதணி, சரிந்திலங்கு காதினாய் பொங்கிலங்கு பூணநூல் உருத்திரா. உருத்திரநாதன்
அந்த 108 உருத்திரனுக்கும் தலைநாருடைய சிவபெருமான் நல்லா பூனை நூல் போட்டிருக்காராம். பூநூல் போட்டு துருத்தி புக்கு இந்த ஊரில் இந்த திருத்தலத்திலே புகுந்து எங்கும் நின் இடங்களா அடங்கி வாழ்வது என்களோ. எப்பா நீ எல்லா இடத்திலையும் வியாபித்து இருக்கிற, இந்த துருத்தில போய் நீ அது ஒடுங்கி புக்கு அருளை ஒடுங்கி இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்கொலோ. எல்லா இடம் வியாபித்து இருக்கிற பெருமான் இத்திருக்கோயிலே வியாபித்து நுழைந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கருத்தினால் ஒரு காணியில், நான் யோசிச்சு பார்த்தா உனக்கு ஒரு காணி நிலம் கூட கிடையாது, விருத்தி இல்லை, உனக்கு வருமானம் இல்லை, தொண்டர் தம் அருத்தியால் தம் அல்லல் சொல்லி ஐயம் ஏற்பதன்றியும். தொண்டர்கள்லாம் ஆசையா அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் சொல்றாங்க. ஆனா நீ என்ன பண்றன்னா ஐயம் ஏற்புற பிச்சை எடுத்து போயிட்டு அன்றியும் ஒருத்தி பால் பொருந்தி வைத்து, இதுல வேற ஒரு உமையை வேற ஒரு பாகம் வச்சுட்டு உடம்பு விட்டு யோகியாய் போச்சு. உமையோடு பாகனா இருக்க, ஆனா யோகியா இருக்க, பற்றற்று இருக்க. உடம்பு விட்டுனா உடம்பு மிகை, பிறப்பறுத்தல் உற்றாருக்கு உடம்பு மிகை. அந்த பற்றுங்கிறது விடு அதை விடுன்னா இல்லை, உடம்பே பெரிய, இந்த சட்டையே பெரிய பற்று. உடம்பு விடு, பிறப்பறுத்தல் உற்றாருக்கு உடம்பு மிகை. உடம்பு விட்டு யோகியாய், அப்படிப்பட்ட பெருமான் யோகியா இருக்கியே, ஆதி நாயகனாக இருக்கக்கூடிய பெருமானே ஆதி யோகி. யோகிக்கலாம் யோகி, சித்தருக்கலாம் சித்தர். அவர் சித்தரோ யோகியா இல்ல, யோகிக்கு யோகி, உயிருக்கு உயிர். அப்படிப்பட்ட பெருமான் இருத்தி நீ துருத்தி புக்கு இது என்ன மாயம் என்பதே. இப்படிப்பட்ட பெருமான் நீ யோகியா இருந்து இப்படி இருந்த துருத்தி புக்கு இது என்ன மாயமா இருக்க, நீ ஒரு இடமா இருக்காம எங்கெங்கயோ போறாள் நீ. அப்படி இங்க துருத்தில மட்டும் வியாபித்து இங்கே தங்கினதுக்கு காரணம் என்ன சொல்ற. இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு, 5வது பாட்டு. ஏன்னா இது ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய வாக்கு அப்படியே தன் வாழ்வின் ஆரம்பத்தை அப்படியே சொல்றார். எப்படி நான் அவதாரமான துறக்குமா சொல்லப்படாய். இப்ப உன்னுடைய திருவடியை அடையணும்னா எல்லா பற்றையும் விடணும், உன்னையே பற்றணும். உன்னை பற்ற எல்லா பற்றும் போயிடும். அப்ப இது எனக்கு நீ இந்த கலையை சொல்லி கொடுக்கணும் அல்லவா. ஆனா நீ என்ன பண்ற, மறைந்திருந்தேன் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாலே சரி பண்றாரு. பளிச்சுன்னு சொல்லி இழுத்துட்டு போக மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துக்கு போனவன் நீ பக்குவப்படனா திரும்பி இங்க வந்துடுவாடான்னு தான் ஒரு செய்யறாரு. துருத்தியாய், துருத்தில இருக்கக்கூடிய பெருமானே திருந்தடி. இப்படிப்பட்ட திருவடி எங்களை எல்லாம் மனதையெல்லாம் திருத்தி நல்வழிப்படுத்தக்கூடிய திருந்தடி. மறக்கு மாறி இல்லாத என்னை, நானே உன்னை மறக்கணும்னு நினைச்சு கூட பார்த்ததில்லை, ஒரு நாள் நினைக்காத என்ன மையல் செய்து இம்மண்ணின் மேல். அது என்ன மையல் செய்தாரு. இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு என்ன பண்றாரு, அந்த பறவையாரும் இந்த கமலினி அவங்க 2 பேரையும் அமைச்சார். அப்படியே பூ பறிக்கும்போது பார்க்கும்படியாக செய்து மையல் செய்தார் இல்லையா. ஆனா இந்த இடத்துல பாருங்க, மையல் செய்தியும் மண்ணின் மேல். ஞானசம்பந்தருக்கு என்ன மையல் செய்தார் நமக்கு தெரியல. அதாவது அணிநிதை கமலினி அந்த 2 பேரு மலர் எடுக்கும்போது பார்த்தார் சுந்தரர். அதுதான் இதெல்லாம் இவர் வேலை தான். ஏன்னா அவர் அவதாரம் பண்ணி நமக்கு திருத்தொண்டர் தொகை கிடைச்சி நாயன்மார்கள் நம்மளுடைய வரலாறுகளை படிச்சு பக்தி வளரணுங்கிறது தான் சுவாமி திருத்தொண்டர் தொகையை கொடுக்கறதுக்காகவே சுந்தரமூர்த்தி சுவாமி அமைச்சார் இல்லையா. அதுபோலதான் ஞானசம்பந்தர் அந்த பரசமயத்தினுடைய கொடுமையிலிருந்து நம்ம காப்பாற்றினார். அதான் அதுக்கான காரணம். மையல் செய்தியும் மண்ணின் மேல். இன்னொரு ரகசியம் சொல்றாங்க, இது சுவாமியே பலமுறை உணர்த்தினது. ஆனா இது நானா உணர்றேன்னா அவரா சொன்னாரன்னு தெரியாது, நரியில்ல விட மாட்டேன். ஆனா யாரோ தெரியல, அது உணர்வு சம்பந்தர் தான் திரும்பவும் திரு அவதாரம் செய்துதான் ஆகணும், சைவ நெறி மேலோங்கிறதுக்குங்கிறது அடியனுடைய ஒரு தாழ்மையான செய்தி. திருஞான சம்பந்தர் பெருமான் மீண்டும் திரு அவதாரம் செய்தே ஆக வேண்டும். அதுதான் நம்முடைய சுவாமி கிட்ட கொடுக்கக்கூடிய விண்ணப்பம். அதுதான். அதை எல்லாரும் செய்தோம்னாலே எல்லாம் சரியா போயிடும். ஒரே பிரிவாத நம்ம அப்பாட சம்பந்த பெருமான் திரும்ப திரு அவதாரம் செய்யணும். இது ஒன்று தவிர வேறு எதையுமே சிந்திக்க வேண்டாம். அவர் ஒரு ஆள் வந்தா எல்லாம் காலி, எல்லாம் கிளியர் ஆகி நம்ம சம்பந்த பெருமான் சைவ நெறிய மீண்டும் மலரச் செய்வார். திருந்தடி மறக்குமாறிலாதனை மையல் செய்தியும் மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய். பா பெருமானே, இந்த மண்ணின் மேல திரும்பவும் பிறக்கும்படி செய்தே.
பிணிபடும் உடம்பு விட்டு, இந்த பிறவிங்கிற பிணி இருக்கக்கூடிய இந்த உடம்பை விட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கு, அந்த இறக்குமாறு உடம்பு நீங்குமாறு எனக்கு காட்டி அருள் செய்யக்கூடிய பெருமானே, இழுக்கின்றது என்னையே. சாமி, நான் உன்னையே நினச்சிக்கிட்டே வேற பற்றில்லாதவன், என்னை என்னத்துக்கு பிறக்க வச்ச, இதுக்கு என்ன காரணம் சாமி இருக்கு, சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்குறேன். இந்த கேள்விதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பிறவியே இல்லாத நிலையில உயிர் கேவலத்துல இருக்கு. நல்லா கவனமா கேட்கணும். உயிர் கேவலத்துல இருக்கு, அதுக்கு உடலே கிடைக்கல. இப்ப உடல் எப்படி அந்த உயிர் கிடைக்குதுன்னா வினைவெளி கிடைக்குது. இப்ப ஒரு தடவை கூட உலகத்துல பிறக்கவே இல்லாத ஒரு புல்லாய்ப்புற கூட பிறக்காத ஒரு உயிர் என்ன தவறு செய்திருக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்கு வினை கூடும், அதுக்கு பிறவி ஏன் வந்தது, இது கேள்வி. ஒரு தவறுமே செய்யாதவருக்கு எப்படிப்பா பிறப்புறோம்? அவங்கதான் செயலுக்கே வரலையே, வினைக்கு செய்தாதானே, செயல் செய்தாதானே வினை வரும். ஆக நல்லதோ கெட்டதோ செய்யாம உயிரே உடலற்ற நிலையிலே உயிர் மட்டும் கேவலத்தில் இருக்கு. அப்ப எப்படி அதுக்கு பிறப்பு வந்தது, இது கேள்வி. இதுக்குதான் சைவ சித்தாந்தம் விளக்கம் சொல்லுது. நீ செய்யக்கூடிய தவறு தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் தண்டனை உண்டு, இதான் சைவ நெறி. ஏன்னா நீ மும்மலம்ங்கிற ஒரு நிலையில, அந்த ஆணவ கர்ம மாயைங்கிற நிலையில உயிர் கூடி நிறுத்தல், அது தான் உயிருங்கிறது அறியாமையும் அது மும்மலங்கிறது அறியாமையும் கூடி நிக்குது பாருங்க. ஆக தெரிஞ்சோ தெரியாமலோ, தனக்கு தெரியாமையே அந்த முப்புறத்தை அந்த மும்மலத்தையும் கூடி இருக்கிறது தவறல்லவா? அந்த உயிரின் இயல்பு தன்மையினுடைய தவறு தான் அது பிறப்பெடுக்கிறதற்கே காரணமாக அமைஞ்சிருது. இது ஒண்ணு. அதுதான் சுவாமி அந்த மும்மலத்தினுடைய வாசத்திலே போய் கலந்து தானே மும்மலமாகி இரண்டும் ஒன்றுன்ற நிலையில் அறியாம கலந்துக்கூடிய உயிருக்கு முதலில் செய்யக்கூடிய பணிதான், உன் கூட இருக்கிறவன், நீ சேர்ந்து இருக்கிறவன் நல்லவன் இல்லைங்கிறது நீ புரிஞ்சுக்கப்பான்னு சொல்லிதான் முதல்ல அதற்கு பிறப்பு கொடுக்கிறார். ஆக அந்த தான் அறியாத செய்த தவறா கூட உயிர் தனக்கு தெரியாது, நான் மும்மலத்துல கிடக்கிறேனே தெரியாமையே இருக்கிறேன், எனக்கு இப்படி தண்டனை கொடுக்கலாமான்னா, இல்லப்பா நோய் என்ட்ரியில நீ தெரியாம வந்தா கூட போலீஸ்கார் விட மாட்டாரு, உன்னை புடிச்சு ஃபைன் போடுவாரு. அது மாதிரிதான் இது. நான் தெரியாம இவ்வளவு காலத்துல எப்படியே இருட்டிலே கடந்துட்டேன்னா கூட, இருட்டுல நீ ஏன் கடந்த, அந்த வாசனை வரலையே, அதுதான் உள்ள இருந்து அந்த இறைவனுடைய அன்பை பெறுவதற்கான வாசனை செய்து தான் இந்த மாதிரி சேத்துல கிடைக்கிறனேங்கிறதுல ஒரு உணர்வை கொடுத்து, இந்த சேத்துல இருந்து விடுதலை கொடுக்கணுமேங்கிற ஒரு உணர்வை கொடுத்து, அதற்கெல்லாம் தயாராகிற உயிர்களுக்குத்தான் பிறப்பே வருது. அவர் ஏதோ நீ 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 பிறப்புவா நீ வேண்டாம் அப்படின்லாம் இல்லை. சுவாமி எப்படி நம்ம இங்க இருக்கும் போது நம்மளை தயார் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா எல்லாம் ஒரே நேரத்தில் தயாராயிட்டோம்னா எல்லாரும் ஒன்னா போயிடுவோம், வேலை முடிஞ்சது. ஆனா டிமி குடிக்கிறவன், இப்போ வரேன், வடை சுட்டு சாப்பிட்டு வரேன், எல்லாம் வெயிட் பண்ணி ப்ராசஸ்ல நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு உயிரின் தன்மை தான் காரணமே. சிவம் எங்கும் ஒன்னா வியாபித்திருக்கு. அவர் ரெடியா இருக்கார், தயாரா இருக்கார் நம்ம கூட்டுப்பாடு. எங்கும் வியாபித்திருக்கிற பெருமான் தன்னோடு கலப்பதற்கு, கலத்து கொள்வதற்கு உயிருக்கு பெரிய வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஆனா இது எப்படி இந்த வினைவழி உயிர் நடக்குதுன்னா, இதுதான் ஆரம்ப நிலையிலே அது அறியாமல் செய்யக்கூடிய தவறும் தவறே. ஏன்னா அந்த இருள கடக்கக்கூடிய நிலைக்கு அது பொறுப்பு. அதனால அந்த தவறு அதுக்கு கிடைக்குது என்று சைவ சித்தாந்தம் ரொம்ப தெளிவா சொல்லுது. வெயிற்கு எதிர்ந்தது இடம் கொடாது, அகம் குளிர்ந்த பைம்பொழில். அந்த வெயில் சூரியன் நுழைய முடியாத அளவுக்கு ஒரு ரொம்ப நெருக்கமான மரங்கள் சூழ்ந்த குளிர்ந்த சோலை சூழ்ந்த, துயிர்க்கு எதிர்ந்த புல் இனங்கள், அதாவது பறவைகள் தூங்கதான். ஏன்னா அவ்வளவு இனிப்பான பழங்கள் வரும், அது ராவும் பகலமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. தன் துருத்தியாய் குளிர்ந்த இந்த துருத்தியில் இருக்க பெருமானே, மயிர்க்கு எதிர்ந்து அணங்கு சாயல் மாதொரு பாகம். இந்த மயில் அப்படியே இந்த அம்மாவுடைய அழகை பார்த்து நாணம் படுமா, அது மாதிரி ஒரு அழகுடைய உமையை ஒரு பாகமா வைத்த பெருமான். ஆக மூ ஏற்கு எதிர்ந்து, மூ ஏன்னா முப்புறத்தை எதிர்க்க ஒரு அம்பினால் எரித்த வில்லி அல்லையே. நீ ஒரு பெரிய வில்லாளிப்பா, பெரிய கட்டிக்காரன். அதனால இதெல்லாம் ஒரு விஷயமா முப்புறத்தை நீ ஒரு அம்பல எரிக்கிறது. 7வது பாட்டு.
கணிச்சி அம்படை செல்வா, அதனை கணிச்சினா மழுவேந்திய கையன், ஆயுதம் வச்சிருக்காரு. கழிந்தவர்க்கு ஒளிந்த சீர் துணி கிரன் சிறந்தாய், அது சொல்ற கழிந்தவர்க்கு ஒளிந்த சீர். அது என்னன்னா பெருமையுடைய அந்த திருமாலும் பிரம்மனாலும் சுவாமியை காண முடியல இல்லையா. துணி சிற கிறந்தையாய், கரந்தையாய், அந்த கரந்தை மலர்களை சூடியிருக்க பெருமானே துருத்தியாய், அணிபடும் தனிப்பிறை பணிகதிர் அவாவு நல் மணிபடும் பை நாகம், அந்த நாக மணிகளை எல்லாம் வச்சிருக்கக்கூடிய அந்த நாகங்கள் எல்லாம் இருக்கா. சுவாமி என்ன பண்றாருன்னா அந்த அழகு தலைக்கே அழகு கொடுக்கக்கூடிய நிலவை வைத்திருக்காராம். பனிகதர் அளவு நல்ல ஒளி பொருந்திய அந்த நிலவையும் வைத்து நல்ல நாகமணியை பாம்பையும் வைத்து நீ மகிழ்ந்த அண்ணல் அல்லையே. தலைவர், அண்ணல்னா தலைவர், அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை வச்சிருக்கூடிய தலைவன் அல்லவா நீ. சுட பொடிந்து உடம்பிழந்து, அப்படி கண்களால் பார்த்த நிமிஷம் சுற்றுச்சு யாரு, மன்மதனுடைய உடலை. அந்த உடம்பே என்ன பண்றாருன்னா உடம்பில்லாதவன், அனங்கன்னா உடம்பில்லாதவன் அப்படி ஆயிட்டார். யாரு, மன்மதன். இடர்பட கடந்து இடம் துருத்தியாக எண்ணினாய், அப்படியே இப்படிப்பட்ட பெருமான அவங்க அந்த எல்லாருடைய நன்மையும் செய்து துருத்தியிலே இருக்கக்கூடிய பெருமானாக இருக்கக்கூடிய சிவபெருமானே. கடல் படையுடைய அக்கடல் இலங்கை மன்னன் யார், ராவணன். கடல் போன்ற படையை வச்சிருக்காராம், அப்படிப்பட்ட ஒரு படையை வச்சிருக்கூடிய கடல் இலங்கை ராவணன். அடல் பட அடுக்கலில் அடர்த்த அண்ணல் அல்லையே, நீ சாதாரண ஆளாப்பா. அப்படிப்பட்ட ராவணையே அப்படியே அந்த மலையா வைத்து அவனுடைய வலிமையை எல்லாத்தையும் கொண்டு செய்த அல்லவாப்பா பெருமான். கணம் குளிர்ந்திலங்கு போது காதலானும், யாரு, அந்த போதுன்றது மலர், தாமரை மலர், அதில் இருக்கக்கூடிய பிரம்மனு. அந்த கணம்னா அந்த அழகான நறுமணம் தேன் நிறைந்த தாமரையிலே இருக்கக்கூடிய பிரம்மனும் மாலும் திருமாலுமாய் வளம் கிளர் பொன்னம் கடல் வணங்கி வந்து காண்கிளர், உன்னுடைய பொன்னார் திருவடியை பார்க்க வந்தாங்க, ஆனால் பார்க்க முடியல. துலங்கு இளம்பிறை சென்னி தனது பிறையில் இருக்கக்கூடிய நிலவிற்குடைய திருச்சடை துருத்தியாய் திருந்தடி உளம் குளிர்ந்த போது எல்லாம் உகந்து உரைப்பனே. உன்னுடைய திருவடியை தொழுது குளிர்ந்து ரொம்ப சந்தோஷமா உகந்து உன்னுடைய பெருமையை சொல்லுவோம்பா. புத்தர் தத்துவம் இலா சமன், உண்மைன்னா தத்துவங்கிறது உண்மை இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய சமனும் புத்தர்களும் உரைத்த பொய்தனை உத்தமம் என கொள்வது. அவங்க ஒண்ணுமே சொல்றதெல்லாம் பொய், அதை போய் பெரிய விஷயமா சொல்லி என கொள்ளாது அதெல்லாம் ஏற்றுக்காம உகந்தெழுந்து வண்டினம் துத்தம் நின்று பண் செய்யும். அது ஏழிசையில் இருக்கக்கூடிய துத்தம், அப்படி ஏழிசையா இசைப்பயனாய் அந்த வண்டுகள் எல்லாம் அப்படி ஒழியக்கூடிய பண்ணோடு ஒழிக்குதான். அப்படி பாடக்கூடிய அந்த வண்டினங்கள் சூழ்ந்த பொழில் சோலை சூழ்ந்த துருத்தியம் பித்தனை, பித்தருக்கெல்லாம் பித்தனு, அன்பருக்கு அன்பனை. அது என்ன பித்தனு? இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரு பித்து இருக்குது, ஆனா ஞானிகளுக்கு ஒரு பித்து இருக்கு. அது என்ன பித்துனா ஒரே சிவம் 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 சிவம். எது எடுத்தாலும் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம, எதுவுமே எல்லாமே அப்படியே எல்லாமே எல்லா இடம் பார்க்குற இடமெல்லாம் சிவம். ஆனா பெருமாள் என்ன பண்ணுவாரா, அவன் காட்டுற அன்பு இருக்கு இல்லையா பித்து, அதை விட அன்பா எல்லாரும் மேலேயும் காட்டுவாரான். அதான் பித்தருக்கு பித்து, அவங்களுக்கு மட்டும் காட்டுறது இல்லை. அதான் அப்பா, நம்ம அப்பா அன்பருக்கு அன்பன். உலகத்திலே டாப் மோஸ்ட் அன்பன் சுவாமி மேல இருப்பான் பாருங்க, அதை விட அன்பா அவர் எல்லா உயிர் மேலேயும் அன்பா இருப்பாரு. அதான் நம்ம அப்பா. இத மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க திட்டினாலும் வாழ்த்தினாலும் என்ன ஆனாலும் தகப்பனர். நம் தந்தை இறைவன் சிவபெருமான், அவர் அவ்வளோ பெரிய பெருமான். அதான் பித்தனை தொழ அவர் கும்பிட்டா என்ன கிடைக்கும்? பிறப்பறுத்தல் பெற்றியே. அதோட பயன் என்னன்னா பயனு பிறப்பறுத்துலாம் சாமி. மாய பிறப்பறுக்கும் மன்னன், என்ன வேணாலும் செய்யலாம் அப்பனை கூப்பிட்டா.
கற்று முற்றினார் தொழும், அதான் கற்றார் ஏத்தும் கபாலீச்சரத்தான ஞானசம்பந்தம். அது மாதிரி கற்றவர்கள் ஏற்றக்கூடிய வழிபடக்கூடிய அந்த கழுமலம் சீர்காழி, அது என்ன கட்டுறாங்கன்னா சிவஞானத்தை முறைப்படி கற்றவங்க, சிவநெறியை முறைப்படி கற்றவங்க, புத்தகத்தினால் அல்ல, சிவபெருமான் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி கற்ற அடியார்கள் வாழக்கூடிய சீர்காழியிலே அருந்தமிழ் சுற்று முற்றும் ஆயினான். முழுவதும் அறிந்தவர் யாரு? திருஞான சம்பந்தர். அருந்தமிழ்ல சுற்றுமுற்றும் எப்படிப்பட்ட ஞானசம்பந்தர், சாதாரண ஒரு சொல்லாட்சினா ஞானசம்பந்தர் தான். உண்மையிலே அவர் அடிக்கிறதுக்கு சொல் அடிக்க, தமிழிலே சொல்களை போடுவதற்கு சம்பந்த பெருமான் படிச்சிங்கன்னா அப்படி இருப்பார். சொல்லாட்சி. அப்பர் பெருமான் பொருளாட்சி, பொருளை ஆட்சி செய்யக்கூடியதில் அப்பர் நம்பர் 1. ஞானசம்பந்தர் சொல்லாதிக்கம், சொல்லாட்சி பெறுவார். அவ்வளவு சுற்றும் முற்றும் ஆயினான். அவன் பகர்ந்த சொற்களால் பெற்றம் ஒன்று உயர்ந்தவன். அவர் சொன்னாரு ஞானசம்பந்தர், அவர் சொன்ன மொழியால் சொற்களால் பெருமான் என்ன பண்ணுவான்? பெற்றம் ஒன்று உயர்ந்தவன் பெருந்துருத்தி பேணவே. அப்படிப்பட்ட பெற்றம்னா காளையப்பர், அது அப்படியே வர்ற காளை கொடி வைத்து காளை மேலே ஏறி வரக்கூடிய பெருமான் உயர்ந்தவன். உயர்ந்தவன் எல்லாத்தையும் நம்பர் 1 நம்ம உயர்ந்தவன். பெருந்துருத்தி பேணவே, அந்த பெருந்துருத்தி பெருமானை வழிபட குற்றம் முற்றும் இன்மையில் குணங்கள் வந்து கூடுமே. இந்த இன்மையின்ல இப்பிறவில குற்றம் முற்றுமே நீங்க போயிடும். குணங்கள் நற்குணம் வந்து நமக்கு சேரும். இதை விட வேற என்ன வேண்டியிருக்கு சொல்லுங்க? ரொம்ப அற்புதமான பதியம். இன்னும் ரொம்ப டீப்பா பேசணும்னா நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த பதியத்தில். சிவாய நம 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 சிவாய.